வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை டெல்லியில் தான் முகாமிட்டு இருக்காரு. 3வது நாள் இன்னைக்கு நைனாரை டெல்லிக்கு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க பாஜக மேலிடம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. புதிய தலைமுறை இன்னைக்கு காலையில் ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. பாஜக தலைவர்கள் சமரச முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவில் உறுதியாக இருக்காரு. முக்கிய தலைவர்களுடைய சமரச முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு, விலகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை இன்னைக்கு காலையில் ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம உறுதியாக நம்ப முடியாது, மீடியாக்களை டெஃபினட்டாக நம்ப முடியாது. அண்ணாமலை அண்ணனே அவர் வாயால் இல்லை அவருடைய சமூக வலைதளம் மூலமாக சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த மீடியா வேணாலும் கொஞ்சம் கூட நம்பலாம். ஆனால் தமிழக மீடியாக்களையும் இந்த டைம்ஸ் நவ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் துளி கூட நம்ப முடியாது. டைம்ஸ் நவ் அண்ணாமலைக்கு ராஜ்யசபா சீட்டு மேலிடம் கொடுக்கல, அதனால தான் கோபம் அடைந்து பாஜகவிலிருந்து விலகக்கூடிய முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு செய்தி போட்டுக்கிருக்காங்க. டைம்ஸ் நவ்வுடைய ஹெட் நவிகா இருக்காங்களே, அவங்க நேற்று வீடியோவில் இப்படி பேசியிருக்காங்க. ராஜ்யசபா எம்பி பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்ட அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவார். 2024 அண்ணன் நினச்சிருந்தா மத்திய அமைச்சராக ஈஸியாக ஆயிருக்க முடியும். எல் முருகன் இன்னைக்கு இருக்காருல்ல மீடியா மினிஸ்டராக இருந்து ஒன்றும் பண்ணலை. அந்த இடம் அண்ணாமலைக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்க இருந்துச்சு. அண்ணாமலை மாநில அரசியல்லையே தொடர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் எல் முருகன் மீண்டும் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டார். அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கமே தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அதனால டெல்லி அரசியலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். அவரை ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல அப்படின்னு இப்போ போர்க்கொடி உயர்த்தியிருக்காரு. தமிழக பாஜக லாபி கும்பலுடைய பிடியில் சிக்கி இருக்கு. அவங்களும் கட்சியை வளர்க்க எந்த மெனக்கெடலும் மெனக்கெட மாட்டாங்க. நாம மெனக்கெட்டாலும் அதை தடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய வருத்தம். அதனால தான் இதிலே இருந்து நம்ம எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது, கொடுக்க விட மாட்டாங்க அந்த 4 பேர் கும்பல் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. இப்போ பாஜக தலைவர்கள் அவரை முடிஞ்ச அளவு தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க. ஏன்னா அண்ணாமலையை விட்டால் தமிழக பாஜகவுக்கு எதிர்காலமே இல்லைல்ல. அதனால தலைவர்கள் அவரை தடுத்து நிறுத்த தான் பார்ப்பாங்க. அதையும் தாண்டி அண்ணாமலை என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நாடே காத்திருக்கு, வாட்ச் பண்ணிக்கிருக்கு. நாளைக்கு அண்ணாமலையுடைய பர்த்டே, நாளைக்குள்ள ஃபைனல் ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2வது, தமிழக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறாருல்ல. சந்தீப் ராய் ரத்தோரை டிஜிபியாக எலெக்ஷன் கமிஷன் போட்டாங்க. டிவிகே கவர்மெண்ட் அவரை மாற்றிட்டு மகேஷ்குமார் அகர்வாலை நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தீப் ராய் ரத்தோர் எந்த பொறுப்புக்கு மாற்றப்பட்டுள்ளார் தெரியுமா? சிறைத்துறை டிஜிபியாக மாற்றப்பட்டுள்ளார். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? ருத்ரம் 2 ஏவுகணை சோதனை இன்னைக்கு ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் வெற்றிகரமாக அந்த சோதனை நடைபெற்றுள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணை ருத்ரம் 2 வானத்திலிருந்து தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் வாய்ந்தது. DRDO இந்த ஏவுகணை சோதனையை இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோம்? CBSE தலைவர் செயலாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சமீப காலமாக CBSEயில் நிறையா இஷ்யூஸ் போய்க்கு இருக்கு. CBSE உடைய போர்ட்டலில் டெக்னிக்கல் இஷ்யூ, IIT மெட்ராஸு அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உத்தரவு போட்டிருந்தார். அடுத்து CBSE உடைய டிஜிட்டல் விடைத்தாளில் ஏகப்பட்ட குளறுபடி, அந்த இஷ்யூ. 3வது அண்ணாமலை சொல்லியிருந்தார்ல, ஏப்ரல் மாதம் 6th 3 லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம், 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் சொல்லிட்டு மே மாதம் சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கல்வியாண்டு 9th அமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. மிக குறுகிய காலத்தில் 3வது மொழியை எப்படி 9th ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்குவாங்க, இதனால் மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க, அவங்களுடைய கல்வித்திறனே பாதிக்கும் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அண்ணாமலை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது CBSE மேலே ஒரு பெரிய விமர்சனத்தை உள்ளாக்கியிருக்கு. இந்த தொடர் விமர்சனத்தின் எதிரொலியாக இப்போ மத்திய அரசாங்கம் CBSE உடைய தலைவர் செயலாளரை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.